கிறிஸ்துவின் நாமத்தில் திரும்பவும் உங்கள் எல்லோரையும் மிக அன்போடு இந்த வேத பாட நேரத்திற்கு வரவேற்கிறோம். இன்று யாராவது புதிதாக முதல் முறையாக எங்களோடு கலந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு மிக விசேஷித்த வரவேற்பு. இன்று நாங்கள் சங்கீதம் 106 படிக்க ஆரம்பிக்க போகிறோம். பகுதி 1. சங்கீதம் 105 தேவ மக்களுடைய வெற்றிகளை பற்றி நாங்கள் ஆழமாக படித்தோம். சங்கீதம் 105. ஆனால் சங்கீதம் 106 அதே தேவ மக்களுடைய படுதோல்விகள். சோ ஒரு நேர்மையான விதத்தில் இந்த சங்கீதம் 106 சங்கீதக்காரன் எந்த பாவத்தையும் மறைக்காமல் ஒளிக்காமல் அவற்றை வெளிப்படையாக எழுதுகிறார். தேவ ஜனத்தின் துக்கமான பாவ பட்டியல், படுதோல்விகள். இன்றைய பாடத்தை நாங்கள் முடிக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத சவாலை கொடுக்க போகிறேன். இந்த சவாலை செய்வது எங்கள் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம். ஆனால் எங்கள் ஆவிக்குரிய நலத்துக்காக இந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை செய்வது மிக முக்கியம். நான் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு செய்து அதை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன் இன்றைய பாட இறுதியில். ஆனால் இப்பொழுது இந்த சங்கீதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். இந்த சங்கீதத்தில் ஒரு மிக நேர்மையான மதிப்பீடு கொடுக்கப்பட்டுள்ளது பாவத்தை குறித்து. இதற்கு ஒரு முக்கிய வசனத்தை நாங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும் என்றால், டெக்ஸ்ட் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில், அது 6ஆம் வசனமாக இருக்க வேண்டும். 6ஆம் வசனத்தில், எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். 3 வார்த்தைகள் பாவிக்கப்பட்டுள்ளது தேவ ஜனத்துடைய பாவங்களை சுட்டி காட்டுவதற்கு. பாவங்கள் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது, அக்கிரமம் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது, ஆகாமியம் பண்ணினோம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இது இந்த அதிகாரத்தின் முக்கிய வசனம். இதை வைத்துத்தான் இந்த முழு சங்கீதமும் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பாவங்களை பார்ப்பதற்கு முன் தேவ ஜனம் யார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். 5ஆம் வசனத்தில் அவர்கள் தேவ ஜனம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவ ஜனம், அதுதான் இந்த பாவ பட்டியலை இன்னும் மோசமாக்குகிறது. தேவ ஜனம் பாவம் செய்யலாமா? அது நாங்கள் எல்லாம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. தேவ ஜனம் பாவம் செய்யலாமா? அதற்கு மிக சுருக்கமான பதில் ஆம். அதற்கு உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். தேவ ஜனம் பாவம் செய்வார்கள். இந்த தேவ ஜனம் யார்? 4ஆம் வசனத்தின்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனே இந்த ஜனத்தை தெரிந்தெடுத்தார். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ளது, உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னமே ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தார். அது எவ்வளவு ஒரு அதிர்ச்சியான நற்செய்தி. இதில் எங்களுக்கு ஒரு பங்கீடு இருக்கவில்லை. ஆண்டவர் எங்களை தெரிந்தெடுத்தார். அதே 4ஆம் வசனத்தில் தேவனுடைய ஜாதி என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். தேவனுடைய ஜாதி. 4ஆம் வசனத்திலும் 40ஆம் வசனத்திலும் தேவனுடைய சுதந்திரம் என்று அழைக்கப்படுகிறார்கள். தேவனுடைய சுதந்திரம். இந்த தலைப்புகளிலிருந்து தேவன் தம்முடைய மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் காணலாம். பெரிய கௌரவம் கொடுக்கப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழும் உங்களுக்கும் எனக்கும் அந்த கௌரவம் இன்னும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஸ்லைடை பார்த்தால், விசேஷித்த மக்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம் வெரி வெரி ஸ்பெஷல், வெரி வெரி ஸ்பெஷல். விசேஷித்த மக்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். தேவ தயவு இரக்கம் ஆசீர்வாதம் பெற்ற மக்கள்.
அவர்கள் தான் தேவ ஜனம். அதில் நாங்கள் எங்களை பாராட்ட முடியாது. தேவன்தான் எங்களை தெரிந்தெடுத்து எங்களை ரட்சித்து எங்களை தம்முடைய குடும்பத்தில் சேர்த்து கொண்டு நாங்கள் தேவனுடைய மக்களாக பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இப்ப இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய 2 காரியங்கள் இருக்கு. ஒன்று, எங்களுக்கு மாபெரும் சிலாக்கியங்கள் இருக்கு. நாங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறபடியால் எங்களுக்கு சிலாக்கியங்கள் இருக்கு. we have great privileges. மாத்திரமல்ல, அதே போல் மாபெரும் பொறுப்புகள் இருக்கு. great responsibilities. அதாவது எங்களுடைய பேருக்கேற்றபடி நாங்கள் வாழ வேண்டும். பேருக்கேற்றபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்களை பார்த்து மக்கள் எங்கள் தேவனை குறை சொல்லக்கூடாது. ஆனால் துக்கமான காரியம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாங்கள் வாழ்கிற விதத்தை வைத்து ஆண்டவரை அறியாத மக்கள் எங்கள் தேவனை குறித்து குறை சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள், எங்கள் வாழ்க்கையின் குறைகளை பார்த்து. அதை குறித்து நாங்கள் மனம் வருந்தி மனம் திரும்ப வேண்டும். சிலாக்கியங்கள் இருக்கு, அதே போல் பொறுப்புகள் இருக்கு. 6ஆம் 7ஆம் வசனத்தில் எங்கள் பிதாக்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. எங்கள் பிதாக்கள் ஆபிரகாமின் காலத்திலிருந்து தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜாதி, இப்பொழுதைய சந்ததி பின்னோக்கி பார்த்து தங்கள் பிதாக்களை பற்றி என்ன கூறுகிறார்கள்? இந்த பிதாக்கள் நல்ல முன்மாதிரிகள் அல்ல. எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பெரிய சவால், மாபெரும் சவால் என்ன? அடுத்த சந்ததி எங்கள் வாழ்க்கையை பார்த்து தடுமாறக்கூடாது. அடுத்த சந்ததி எங்களை பார்த்து பிழையான திசையில் பிரயாணிக்க கூடாது. எவ்வளவு கதைகளை நாங்கள் சொல்லலாம். கிறிஸ்தவ குடும்பங்களில் பிறந்த எங்கள் பிள்ளைகள் இன்று ஆண்டவரை விட்டு தூர சென்று பாவத்தில் ஈடுபட்டு ஆண்டவருடைய நாமத்துக்கு அவர்கள் கொண்டு வரும் அவமரியாதை, அது ஒரு மிக துக்கமான காரியம். இப்படிப்பட்ட துக்கமான கதைகளை ஒவ்வொரு வாரமும் நான் கேட்கிறேன். இந்த பெற்றோர் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, நாங்கள் என்ன தவறு செய்தோம்? எங்கள் பிள்ளைகள் இப்படி பிழையான வழியில் செல்வதற்கு நாங்கள் என்ன தவறுகள் செய்திருக்கிறோம்? அது ஒரு நல்ல கேள்வி. அதற்கு சுலபமான பதில்கள் இல்லை. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் எழுதும் பொழுது, தன் பிதாக்கள் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் நல்ல முன்மாதிரிகளாக இருக்கவில்லை. அவர்கள் எவ்வளவோ பாவங்கள்ல ஈடுபட்டாங்க. அந்த பாவ பட்டியலை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். அடுத்த சந்ததி எங்கள் அடிச்சுவடுகளில் நடக்கும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்கள் எங்கள் அடிச்சுவடுகளில் நடப்பார்கள். எங்கள் பாவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு தேவ கோபாக்கினியை வரப்பண்ணும். நாங்கள் செய்த பாவங்களை அடுத்த சந்ததியும் செய்ய ஆரம்பித்து அதை இன்னும் ஒரு உச்ச கட்டத்திற்கு எடுத்து செல்வார்கள். அதனால் தேவ ஆசீர்வாதம் அல்ல, தேவ கோபாக்கினை பெரிய விதத்தில் அவர்கள் வாழ்க்கை மேல் வரும். பிதாக்களின் பாவங்கள் அடுத்த சந்ததியை பின்தொடரும் பயங்கர விளைவுகளோடு. அதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எங்கள் பாவங்கள் அடுத்த சந்ததியை பின்தொடரும் மிக பயங்கர விளைவுகள் ஓடு. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் நாங்கள் பட்டியல் போட போகிறோம். தேவ ஜனத்தின் பாவங்கள் படுதோல்விகள். முதலாவது 7ஆம் வசனத்தின்படி, நீங்கள் தயவு செய்து நேரம் எடுத்து இந்த முழு அதிகாரத்தை 2-3 தர வாசிப்பது நல்லது. நான் எவ்வளவோ மணித்தியாலங்களை செலவழித்து இந்த பாடங்களை தயார் செய்திருக்கிறேன். நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் எல்லா வசனங்களையும் பார்க்க முடியாது. அதனால் தான் பிராக்கெட்ல உங்களுக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு PDF-ஆக அனுப்பி வைக்கப்படும், உங்கள் மேலதிக படிப்புகளுக்காக, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக. முதலாம் பாவம் தேவ அதிசயங்களை
உணரவில்லை என்று 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தேவ அதிசயங்களை கண்டதும் எங்களை அறியாமலே எங்களுடைய உள்ளத்தில் ஒரு பரவசம் ஏற்பட வேண்டும். எங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்று நாங்கள் பரவசம் அடைய வேண்டும். ஆனால் இங்கே பாவிக்கப்பட்டுள்ள வார்த்தை உணரவில்லை. அதாவது அவர்களுடைய மனது ஒரு மந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. மந்த நிலைமை. இப்படிப்பட்ட மனதை நாங்கள் மக்கள் மத்தியில் காண்கிறோம். ஒரு மந்த மனது, a dull mind. ஆண்டவர் ஆச்சரியமான அதிசயங்களை செய்திருக்கிறாரே, அவற்றை உணராமல் ஒரு மந்த மனதோடு இயங்குவது. அது பிதாக்களுடைய ஒரு முதலாம் பாவம். அந்த பாவம் எங்களில் காணப்படக்கூடாது. தேவாதி தேவன் அதிசயங்களை செய்யும் பொழுது நாங்கள் பரவசம் அடைந்து இந்த தேவனை இன்னும் அதிகமாக நாங்கள் ஆராதிக்க வேண்டும். இரண்டாவது, அதே 7ஆம் வசனம், தாராளமாக கொடுக்கப்பட்ட தேவ கிருபைகளை நினைக்கவில்லை. இதற்கு நான் இன்னும் ஒரு வார்த்தையை பாவித்திருக்கலாம். எண்ணிக்கையற்ற தேவ கிருபைகளை நினைக்கவில்லை. எண்ணிக்கையற்ற. ஆங்கிலத்தில் பாவிக்கப்பட்டுள்ள வார்த்தை abundance, the abundance of grace. கிருபைக்கு மேல் கிருபை எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்டது. நியாய தீர்ப்பல்ல, கிருபைகள், தேவ கிருபைகள். தேவ கிருபைகள் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? எங்களுக்கு எவற்றையும் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை, அதற்கு நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் அது எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் தேவ கிருபை. நாங்கள் பாத்திரராக இருக்காத நேரத்தில் தேவன் எங்களுக்கு கொடுத்த நன்மைகள், அதுதான் தேவ கிருபை. எண்ணிக்கையற்ற தேவ கிருபைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் துக்கமான காரியம், அவர்கள் அந்த கிருபைகளை நினைக்கவில்லை. இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால் மறந்து விட்டார்கள். அந்த கிருபைகளை மறந்து விட்டார்கள். ஸோ நாங்கள் எங்களுடைய மனதை கூர்மையாக வைத்திருக்க வேண்டும். தேவ கிருபைகளை நாங்கள் எப்பொழுதும் நினைவு கூர்ந்து அந்த தேவ கிருபைக்காக நாங்கள் கிருபையின் தேவனை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் ஜேர்னல் என்று நாங்கள் சொல்வோம் ஆங்கிலத்தில், குறிப்புகள் எழுதுவது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கும் அதிசயங்கள், கிருபைகளை குறிப்புகளாக ஒரு புத்தகத்தில் எழுதி வைப்பது. அப்பொழுது நாங்கள் மறந்து விட மாட்டோம். அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை உணர்த்துவார். பாத்தியா, இந்த நாள் நான் உனக்கு செய்த அதிசயங்கள், கொடுத்த கிருபைகள் என்று ஆண்டவர் எங்களை உணர்த்துவார் நாங்கள் அதை வாசிக்கும் பொழுது. இவர்களுடைய 3ஆம் பாவம் என்ன? அதே 7ஆம் வசனம், கலகக்காரராக மாறிவிட்டார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் செய்வது ஒரு நம்ப முடியாத காரியம். ஆனால் அதை இவர்கள் செய்தார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். இது நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களில் ஒரு மிக முக்கிய பாவம் என்று நாங்கள் சொல்லலாம். ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் செய்வது. இந்த கலகம் 2 விதத்தில் ஏற்படலாம். ஒன்று, அமைதியாக என்று சொன்னால் உள்ளத்திற்குள் நாங்கள் அதை வைத்துக் கொள்வோம். ஆனால் உள்ளம் ஒரு கலகக்கார உள்ளம். ஆனால் நாங்கள் அதை பெருசா வெளிப்படுத்த மாட்டோம், அது உள்ளத்துக்குள்ள இருக்கு. ஆனால் 2ஆம் வித கலகம் வெளியரங்கமாக, வெளிப்படையாக நாங்கள் செய்யும் கலகம். வார்த்தைகள் மூலமாக தேவனுடைய முகத்தில் எங்களுடைய கையை இப்படி காண்பிப்பது, அப்படிப்பட்ட பாவம். நம்ப முடியாது. நாங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு இணங்கி நடக்க வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்பொழுது தேவ ஆசீர்வாதம் தானாகவே எங்களை சேரும். ஆனால் அப்படி இணங்காமல், கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்வது. 4ஆவதாக தேவ ஜனத்தின் பாவ பட்டியல்
13ஆம் வசனத்திலும் 22ஆம் வசனத்திலும் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் மறந்து விட்டார்கள். எதை மறந்தார்கள்? 13ஆம் வசனத்தின்படி தேவ கிரியைகளை மறந்தார்கள். ஷார்ட் மெமரி என்று சொல்வோம் ஆங்கிலத்தில், வெரி ஷார்ட் மெமரி. தேவ கிரியைகளை மறந்து விட்டார்கள். ஆனால் அதை பார்க்கிலும் மோசமானது 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, தேவனையும் மறந்தார்கள். தேவ கிரியைகளை மறந்தால் அடுத்த படி ரொம்ப சுலபம், தேவனை மறப்பது, தேவனை மறப்பது. அதனால்தான் நாங்கள் ஆண்டவரை நினைவு கூறும்படியாக எங்களுக்கு சில சின்னங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஏன் திரு விருந்தில் பங்கெடுக்கிறோம்? எங்கள் ஆண்டவர் செய்த அந்த மாபெரும் தியாகத்தை, பாவ நிவாரண பலியை நாங்கள் மறக்கக்கூடாது என்ற நோக்கத்துக்காக திருவிருந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அதில் நாங்கள் பங்கெடுக்காமல், எங்கள் தேவனை நாங்கள் நினைவு கூறாமல் செல்லும் பொழுது படிப்படியாக தேவனை மறக்க ஆரம்பிப்போம். இதில் நீங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு முக்கிய வார்த்தை படிப்படியாக. இது உடனடியாக நடக்காது. It doesn't happen overnight. It's very gradual. படிப்படியாக எங்களை அறியாமலே நாங்கள் தேவனை மறக்க ஆரம்பிக்கின்றோம். அது இந்த பிதாக்களுக்கு நடைபெற்றது. தேவ கிரியைகளை மறந்தார்கள், தேவனையும் மறந்தார்கள். இப்பொழுது 5ஆம் பாவம் 13ஆம் வசனத்தில் தேவ ஆலோசனைக்காக காத்திருக்கவில்லை. இன்னும் ஒரு வார்த்தையை பாவிக்க வேண்டும் என்றால் அவசரப்பட்டார்கள், பொறுமை இழந்தார்கள். தேவன் எங்கள் கால அட்டவணையின்படி செயல்பட மாட்டார், அது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். தேவன் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நேரத்தை நியமித்து வைத்திருக்கிறார். இந்த மக்கள் தேவ ஆலோசனைக்காக காத்திருக்கவில்லை. தேவன் எப்படி தம்முடைய ஆலோசனையை வெளிப்படுத்தினார்? தீர்க்கதரிசிகள் மூலமாக. தேவன் பேசுவார், திட்ட தெளிவாக பேசுவார். ஆனால் இந்த மக்கள் இந்த தீர்க்கதரிசிகள் கூறிய வார்த்தைகளை செவி கொடுக்காமல் தீர்க்கதரிசிகளையும் கொன்று போட்டார்கள். தேவ ஆலோசனைக்காக காத்திருக்கவில்லை, அவசரப்பட்டு செயல்படுவது. இந்த பாவத்தில் நாங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அவசரப்படுதல், பொறுமை இழந்து அதன் மூலமாக பிழையான தீர்மானங்கள் எடுப்பது. இதை நான் எங்கே பெரிய விதத்தில் காண்கிறேன்? திருமண விஷயத்தில் ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருக்காமல், ஆண்டவர் காண்பிக்க போகும் அந்த வாழ்க்கை துணைக்காக நாங்கள் காத்திருக்காமல் அவசரப்பட்டு ஒரு திருமணத்தில் ஈடுபட்டு அதற்கு பிறகு கண்ணீர் சிந்த ஆரம்பிப்போம். அது இந்த 5ஆம் குறிப்புக்கு ஒரு நல்ல உதாரணம். 6வது 14ஆம் வசனத்தின்படி எங்கள் பிதாக்களின் பாவங்கள் பாவ இச்சைகளினால் செயல்பட்டார்கள். இந்த இச்சை என்ற வார்த்தை ஒரு தவறான வார்த்தை அல்ல. உதாரணமாக, எனக்கு வாசிக்கும் விஷயத்தில் ஒரு இச்சை இருக்கு, லஸ்ட் ஃபார் ரீடிங். அது ஒரு நல்ல காரியம். புத்தகங்களை வாசிப்பது ஒரு நல்ல காரியம். நான் அநேகரை ஊக்குவிப்பேன் புத்தகங்கள் வாசிப்பதற்கு. இந்த கோடை காலத்தில் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நான் கிட்டத்தட்ட 15 புத்தகங்களை வாசித்தேன் மேலதிகமாக. ஸோ அது ஒரு இச்சை, நல்ல இச்சை வாசிப்பது. ஆனால் இங்கே நாங்கள் பாவிக்கும் வார்த்தை என்ன? பாவ இச்சைகள். பாவத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு மேலதிகமான ஆவல், ஆசை எங்கள் உள்ளத்தில், பிதாக்களின் உள்ளத்தில். அதன்படி அவர்கள் செயல்பட்டார்கள். பாவ இச்சைகளுக்கு இடம் கொடுத்து எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் செயல்பட்டபடியால் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மிக மோசமான நிலைமையில் முடிவடைந்தது.
இப்ப ஏழாம் பாவம் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். 14ஆம் வசனத்தின் வழி தேவனை பரீட்சை பார்த்தார்கள். எந்த விஷயத்தில் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள்? தேவ பொறுமையை சோதித்தார்கள். தேவ பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. தேவன் மிகவும் பொறுமையுள்ளவர். விட்டு கொடுக்கிறார், அநேக நேரம் விட்டு கொடுக்கிறார். அதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீங்க, நானும் அனுபவித்திருக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த தேவ பொறுமைக்கு ஒரு எல்லைக்கோடு வரும். எல்லைக்கோடு. அதை நாங்கள் தாண்டியதும் அடி, அதை நாங்கள் தாண்டியதும் நியாய தீர்ப்பு. சோ ஏழாவதாக இந்த பிதாக்கள் தேவ பொறுமையை சோதித்து பயங்கர விளைவுகளை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். எதிர்பார்ப்பது மாத்திரமல்ல, அந்த விளைவுகள் அவர்கள் வாழ்க்கையை பாதித்தது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் 8ஆவதாக தேவ தலைவர்கள் மேல் பொறாமை கொண்டார்கள். 16ஆம் வசனம். இந்த விஷயத்தில் மிகவும் தவறியவர்கள் மீரியாம், ஆரோன். நாங்கள் ஏன் மோசேயை போல் அந்த முக்கிய தலைமைத்துவத்தை எடுக்க முடியாது? ஏன் மோசே மாத்திரம் அந்த உயர் இடத்தில் இருக்க வேண்டும்? தேவ தலைவர்கள் மேல் பொறாமை கொண்டார்கள். நாங்களும் ஏன் தலைவர்கள் ஆக முடியாது? பிதாக்களின் பாவம். இன்று நான் அவதானித்திருக்கும் ஒரு காரியம், பொதுவாக மிக எளிதில் நாங்கள் இந்த தலைவன் தலைவி என்ற பட்டத்தை கொடுக்கிறோம் சபையில் இருக்கிறவர்களுக்கு. நான் எப்பொழுதும் என்னுடைய வாலிப தலைவர்களுக்கு சொல்லும் ஒரு காரியம், உடனடியாக சீக்கிரமாக யாருக்கும் இந்த தலைவன் என்ற பட்டத்தை கொடுக்க வேண்டாம். அதை நீங்க கொடுத்தா பெருமை அவர்களுடைய மனதை தாக்கி அவர்கள் சரியா செயல்பட மாட்டாங்க. நாங்கள் தாழ்மையை முதல் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த தகுதி இருந்தால் ஒரு தலைவனாக தலைவியாக செயல்பட அந்த நேரத்தில் ஆண்டவர் அதை எங்களுக்கு காண்பிப்பார். ஆனால் நாங்கள் அவசரப்பட்டு இவங்களை எல்லாம் பிரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக மிக எளிதில் சீக்கிரமாக விரைவில் தலைவன் தலைவி என்ற பட்டத்தை கொடுத்து பிறகு பெரிய ஒரு விளைவை நாங்கள் அனுபவித்தும் இருக்கிறோம். ஸோ அதை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால் தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்னார், சீக்கிரமாக அவசரப்பட்டு யார் மேலும் கை வைக்காது. அதன் அர்த்தம் என்ன? யாருக்கும் இந்த தலைமத்துவம் பட்டம் பதவியை உடனடியாக கொடுக்காது. முதல் அவங்கள நாங்கள் அவதானிக்க வேண்டும், அவங்களோட குணத்தை அவதானிக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கையை அவதானிக்க வேண்டும். இவற்றை எல்லாம் நாங்கள் அவதானித்த பிறகுதான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர்களை ஒரு தலைவன் தலைவியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். ஸோ இது ஒரு பாவம். 8வது. 9வது, இப்ப பாருங்கள் இந்த பாவ பட்டியல் எவ்வளவு மோசமாகி கொண்டு போகிறது. 9வது விக்கிரக ஆராதனை. 19ஆம் 20ஆம் வசனங்களில் தேவ ஜனம் தேவன் ஆவியா இருக்கிறார் என்று அவங்களுக்கு தெரியும். தேவனை நாங்கள் ஒரு விக்கிரமாக மாற்ற முடியாது. 10 கற்பனைகளில் முதல் 2 கற்பனைகள் அதெல்லாம் நல்லா தெரியும் இந்த பிதாக்களுக்கு. ஆனால் சுற்றி இருக்கும் நாடுகளை பார்த்து அவர்களுடைய செல்வாக்கின் கீழ் தேவ ஜனமும் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். கவலைக்குரிய ஒரு பரிமாற்றம். என்ன பரிமாற்றம்? மகிமையான தேவனை புறக்கணித்து புல்லை தின்னும் மாட்டின் சிலையை வணங்கினார்கள். நீங்களே வாசித்து பாருங்கள் 19ஆம் 20ஆம் வசனம். இதை நான் என்னுடைய கற்பனையில் சொல்லவில்லை, இது தேவ வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகள். மகிமையான தேவனை புறக்கணித்து மறந்து உதாசீனம் செய்து புல்லை தின்னும் மாட்டின் சிலையை வணங்க ஆரம்பித்தார்கள். 10ஆம் பாவம், தேவ வாக்கு தத்தத்தை நம்பவில்லை. 24ஆம் வசனம். தேவன் அநேக வாக்கு தத்தங்களை தாம் ஜனத்துக்கு கொடுத்தார். தேவன் அவர்களை பராமரிப்பார்,
அவர்களை விசாரிப்பார், அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார், அவர்களை வழிநடத்துவார், அவர்களை பாதுகாப்பார் என்றெல்லாம் எவ்வளவோ வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை நம்பவில்லை. போலி தெய்வங்களை வணங்க ஆரம்பிக்கும் பொழுது மெய் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அதுக்கு எந்தவித மதிப்பீடும் கொடுக்காமல், ஒரு பெருமதி கொடுக்காமல், எந்தவித பெருமதியும் கொடுக்காமல் அவற்றை நம்பாமல் வாழ ஆரம்பித்தார்கள். இது எங்களுக்கும் வரக்கூடிய ஒரு சோதனை. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் நம்பாமல் நாங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற மிக பெரிய ஏமாற்றங்கள், மிக பெரிய விளைவுகள். 11ஆம் பாவம், பிதாக்களின் பாவ பட்டியல். நலமான வாக்குத்தத்த நாட்டை அலட்சியம் செய்தார்கள். இந்த மக்கள் கிட்டத்தட்ட 400 வருஷ காலமாக எகிப்து தேசத்தில் அடிமையலாக வாழ்ந்தார்கள். எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்க காத்திருந்த அந்த நலமான வாக்குத்தத்த நாட்டை அலட்சியம் செய்தார்கள். அதுவும் இவர்கள் மத்தியில் காணப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். அதை குறித்து இன்னும் நாங்கள் பார்க்க போகிறோம் இன்னும் சற்று நேரத்தில். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் 12ஆம் பாவம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, கர்த்தரின் குரலுக்கு கீழ்ப்படியவில்லை. பாத்தீங்களா, எல்லாம் கீழ் நோக்கித்தான் பிரயாணம் எடுத்துக்கொண்டு போகுது. ஒரு பாவத்தின் மேல் இன்னொரு பாவம், எந்தவித கட்டுப்பாடும் இல்லை. கர்த்தரின் குரலுக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் தெளிவாக பேசியிருந்தார் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக. ஆனால் அவற்றை ஏற்றுக்கொள்ளாமல் கீழ்ப்படியவில்லை. இன்று உங்களுக்கும் எனக்கும் நடக்கும் ஒரு மிகப்பெரிய சோதனை இது. தேவன் தம்மை தெளிவாக தம்முடைய சித்தத்தை, மனதை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் வேதத்தின் மூலமாக. ஆனால் அந்த வேதத்தை நாங்கள் பார்க்காமல், அந்த வேதத்தை நாங்கள் வாசிக்காமல், அந்த வேதத்தை நாங்கள் தியானம் செய்யாமல், தேவ குரலுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். இன்று உங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு நடக்கிற ஒரு மிக பெரிய ஒரு மோசமான காரியம் உணர்ச்சிகளின் அடிப்படையில் செயல்படுவது. லிவிங் பை யோர் ஃபீலிங்ஸ். இது ஒரு மிக பயங்கரமான காரியம். சபைகளிலும் காண்கிறோம். எங்களுடைய உணர்ச்சிகளின் அடிப்படையில் செயல்படுவது. இன்று அநேகர் ஆராதனைகளுக்கு செல்லும் பொழுது ஒரு நோக்கத்தோடு தான் போறாங்க. மேக் மீ ஃபீல் குட், எனக்கு நல்ல உணர்ச்சிகளை தான். அந்த மனப்பான்மையோடு தான் போறாங்க சபைக்கு. நல்ல உணர்ச்சிகள் வராவிட்டால் அந்த ஆராதனையை அவர்கள் பெருசா அதுக்கு பெருமதி கொடுக்க மாட்டாங்க. பாவத்தை பற்றி கதைக்க முடியாது, மனம் திரும்புதலை பற்றி கதைக்க முடியாது, நியாய தீர்ப்பை பற்றி கதைக்க முடியாது. ஏன்? அது எங்களுக்கு நல்ல உணர்ச்சிகளை கொடுக்காது. அது எங்களை நடுங்க வைக்கும். அதனால்தான் அநேக சபைகளில் நாங்க கொடுக்கக்கூடிய பெயர் நல்ல உணர்ச்சிகள் சபை. மேக் மீ ஃபீல் குட், மேக் மீ ஹாப்பி, என்ன சந்தோஷப்படுத்து. ஆனால் சந்தோஷம் எப்பொழுது வரும்? பரிசுத்தம் இருக்கும் பொழுது. ஹாப்பினஸ் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் ஹோலினஸ். பரிசுத்தம் இருந்தால்தான் சந்தோஷத்தை நாங்க அனுபவிக்கலாம். பைபாஸ் பண்ண முடியாது, இதை நாங்க பைபாஸ் பண்ண முடியாது. கர்த்தரின் குரலுக்கு கீழ்ப்படியவில்லை. 21ஆம் நூற்றாண்டில் வாழும் எங்களுக்கு நாங்கள் இதை இன்னும் அதிகமாக சொல்ல போனால் உணர்ச்சிகளின் அடிப்படையில் செயல்பட வேண்டாம். ஊழியக்காரர் இதை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு கைத்தட்டி இல்ல, அது இல்ல நோக்கம். தேவ குரலை கேட்க வேணும் மக்கள். வேதத்துல என்ன சொல்லி இருக்கு? அதனால்தான் நான் என்னுடைய ஊழியத்தில் ஒவ்வொரு அதிகாரத்தையும் எடுத்து வசனமாக பார்த்து அதை ஆழமாக கற்பித்து
உங்களுக்கு இது விருப்பமோ, நீங்க விருப்பப்பட்டாலும் இதை வெறுத்தாலும் அது என்னுடைய பொறுப்பு அல்ல. நான் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாக வேதத்துல என்ன சொல்லி இருக்கோ அதை எடுத்து சொல்ல வேணும். அந்த மறுமொழி உங்களோட கையில, மறுமொழியும் முற்றிலும் உங்களோட கையில. நீங்க அதை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் பிதாக்கள் செய்த மாதிரி இதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம். 13ஆம் பாவம். இப்ப இதை கவனமா பாருங்கள் இந்த 13ஆம் காரியத்தை. தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். தேவனுக்கு விரோதமாகவும் தேவ தலைவர்களுக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள். இது எங்கே ஆரம்பமானது? உங்களோட பைபிள்ல கூடாரங்கள் என்ற வார்த்தையை சுற்றி ஒரு வட்டத்தை போடுங்க. கூடாரம் என்று சொன்னால் வீட்டில். எல்லா முறுமுறுத்தலும் எங்கே ஆரம்பமாகும்? வீட்டில். வீட்டில் ஆரம்பமாகி பிறகு அது சபையில் காண்பிக்கப்படும், சமுதாயத்தில் காண்பிக்கப்படும். அதனால்தான் இந்த வாக்கியத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். எல்லா முறுமுறுத்தலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் ரகசியமாக ஆரம்பமாகும். கவனமாக தெரிந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் மிகவும் சிந்தனையோடு எழுதியிருக்கிறேன். எல்லா முறுமுறுத்தலும் உள்ளத்தில் ஆரம்பமாகும், எங்கள் தனிப்பட்ட இல்லத்தில் ரகசியமாக ஆரம்பித்து பிறகு வெளிப்படையாக சபையிலும் சமுதாயத்திலும் அது காண்பிக்கப்படும். ஸ்டார்ட்ஸ் இன் த ஹோம், கூடாரங்களில். அதனால்தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து நாங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அங்கதான் எல்லா பாவங்களும் ஆரம்பமாகிறது. பிறகுதான் அது வெளிப்படையாக மற்ற இடங்களில் காண்பிக்கப்படுகிறது. 14ஆம் பாவம், பிதாக்களின் பாவம். பாகால் பெயோரை அரவணைத்து ஆராதித்தார்கள். 28ஆம் வசனம். பேயோர் என்பது ஒரு இடம். அந்த இடத்தில் கட்டியெழுப்பப்பட்ட பாகாலின் சிலைகள். அந்த சிலைகளை அரவணைத்து, அருவருப்பான சிலைகளை அரவணைத்து அதை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். கண் பார்த்ததின்படி செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். கண்களின் இச்சை. அவர்கள் எதை இச்சித்தார்கள்? இந்த போலி தெய்வங்களை, அந்த உருவங்களை, அந்த சிலைகளை. அதை பார்த்து அந்த சிலைகளை, அந்த போலி தெய்வங்களை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். நான் சமீபத்தில் தமிழ் செய்திகளை கேட்க அந்த வானொலி நிலைய ஸ்டேஷனுக்கு போகும் பொழுது 5 நிமிஷம் இருந்தது அந்த செய்திகள் ஆரம்பமாக. அதுக்கு முன்னால ஒரு பாட்டை போடினாங்க, விளையாடினாங்க. அந்த பாட்டு ஒரு போலி தெய்வத்துக்காக பாடப்பட்ட பாடல். ஆனால் மிக உணர்ச்சியோடு பாடப்பட்ட பாடல். அதை குறித்து நாங்கள் தவறு சொல்ல முடியாது. நாங்க கூட எங்களோட சபைகள்ல அப்படி உணர்ச்சி பட்டு பாடுறதில்லை. அந்த 5 நிமிஷமும் இது என்ன பாட்டு என்று நான் அடையாளம் கண்டு கொள்ள முயற்சி எடுக்கும் பொழுது கடைசியில் தான் நான் அதை கண்டு கொண்டேன். ஆனால் திறமையாக பாவிக்கப்பட்ட வார்த்தைகள், அதை பாடியவர் மிக உணர்ச்சியோடு அந்த போலி தெய்வத்தை நம்பி ஆராதித்து அந்த போலி தெய்வத்தின் கௌரவத்திற்காக பாடிய பாடல். அப்ப நான் எனக்குள் சொன்னேன், பிசாசு எப்படி இவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் உணர்ச்சி வசப்பட வைத்து எவ்வளவு திறமையாக பாடுகிறார்களே, எவ்வளவு உணர்ச்சியோடு பாடுகிறார்களே. உண்மையா சொல்ல போனால் அந்த பாடலினால் மிகவும் எளிதில் எவரும் கவரப்படலாம். நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்காவிட்டால் எவரும் கவரப்படலாம் அந்த பாட்டுக்கள் மூலமாக. நாங்கள் எவ்வளவு அவதானிப்போடு இருக்க வேண்டும். அதனால்தான் சங்கீதம் 104, 105, 106 எப்படி ஆரம்பமாகிறது? எங்கள் தேவனை துதியுங்கள், எங்கள் தேவனை துதியுங்கள்.
உண்மையான தேவனை துதியுங்கள் என்று எங்களுக்கு சவால் கொடுக்கப்பட்டுள்ளது. 15ஆம் பாவம், உயிரற்ற போலி தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட பலிகளை சாப்பிட்டார்கள். பாத்தீங்களா எவ்வளவு மோசமாகி கொண்டு போகிறது. உண்மையான தேவனை மறந்தார்கள், அவர் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்று போட்டார்கள். இப்ப போலி தெய்வங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த போலி தெய்வங்களை அரவணைத்து ஆராதிக்கிறார்கள். இப்பொழுது அந்த போலி தெய்வங்களுக்காக கொடுக்கப்பட்ட பலிகளை சாப்பிட ஆரம்பித்தார்கள். இது எங்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக வருகிறது தானே. ஆனால் அதற்கான பதில் ரொம்ப சுலபம். அந்த 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 போலி தெய்வங்களுக்காக கொடுக்கப்பட்ட பலிகளை நாங்கள் தொழ முடியாது. அந்த இடத்தில் நாங்கள் காணப்படக்கூடாது. அது 15ஆம் பாவம். 16ஆம் பாவம், பிதாக்களின் பாவ பட்டியல். 16ஆம் பாவம், மேரிபாவின் தண்ணீர் அருகே கர்த்தரை கோபமூட்டினார்கள். வனாந்திரத்தில் பிரயாணம் எடுக்கும் பொழுது பயங்கர தாகம், பயங்கர பசி. ஆண்டவர் ரெண்டையும் தீர்த்து வைத்தார். ஆனாலும் இந்த மேரிபா என்ற இடத்தில் தண்ணீர் அருகே தேவனை கோபமூட்டினார்கள், அவர்கள் பேசிய வார்த்தைகள் மூலமாக. அதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம் 32ஆம் வசனத்தில். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். 17. இப்ப இதையும் நீங்கள் கவனமா பார்க்க அவதானிக்க வேண்டும். 35ஆம் 36ஆம் வசனங்களில் அந்நிய தேவனை அறியாத ஜாதிகளோடு நெருங்கிய ஐக்கியம் வைத்தார்கள். சங்கீதம் 1:1 மறந்து விட்டார்கள். அந்நிய தேவனை அறியாத ஜாதிகளோடு நெருங்கிய ஐக்கியத்திற்குள் சென்றார்கள். நெருங்கிய பிசினஸ் உறவுகளுக்குள் சென்றார்கள். நாங்கள் ஆண்டவரை அறியாத மக்களோடு ஒரு நட்பு வைத்திருக்க வேண்டும், ஒரே ஒரு நோக்கத்துக்காக, அவர்களை ஆண்டவரிடம் திசை திருப்புவதற்காக, நற்செய்தியை எடுத்து சொல்வதற்காக. ஆனால் அதை தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் அவர்களோடு ஒரு நெருங்கிய ஐக்கியம் வைக்க முடியாது. இப்ப பாருங்கள் அதன் விளைவு. அந்நிய ஜாதிகளோடு கலந்துரவாடி அவர்களுடைய பழக்க வழக்கங்களை தாங்களும் கை கொண்டார்கள். எல்லாம் 35, 36ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. கலந்துரவாடி, அதாவது கதைக்க ஆரம்பித்தார்கள். இந்த அந்நிய ஜாதிகள் தேவ ஜனத்தை ஏமாற்றி விட்டார்கள். தங்கள் போலி தெய்வங்களை குறித்து திறமையாக பேசி, உணர்ச்சி வசப்பட்டு பேசி தேவ ஜனத்தை ஏமாற்றி விட்டார்கள். Deceive them, totally deceive them. அப்ப தேவ ஜனம் என்ன செய்ய ஆரம்பித்தது? இந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களை அவர்களும் கை கொள்ள ஆரம்பித்தார்கள். ஸோ நான் 3 காரியங்களை பிரக்கெட்ல போட்டிருக்கிறேன். இதை குறித்து நீங்கள் ரொம்ப சிந்திக்க வேண்டும். அவர்களுடைய பெருமதிகள், their values, அவர்களுடைய கொள்கைகள், their principles, அவர்களுடைய நம்பிக்கைகள், their beliefs. எப்பொழுதும் இந்த 3ஐயும் நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். பெருமதிகள், values, கொள்கைகள், principles, நம்பிக்கைகள், beliefs. இந்த 3ஐயும் வேதத்தின் அடிப்படையில் சோதித்து பார்த்து அவற்றை நிராகரிக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ சில நேரம் மக்கள் கேள்வி கேட்பாங்க தான், இதை செய்யலாமா அதை செய்யலாமா. அப்ப நான் சொல்ற பதில் வேதத்துல என்ன சொல்லியிருக்கு. நான் கொடுக்கிற பதில் முக்கியம் அல்ல, வேதத்துல என்ன சொல்லியிருக்கு. நீ அதன்படி செயல்பாடு. ஸோ அந்நிய ஜாதிகளோடு கோப்பி கடைக்கு போய் கோப்பி அருந்தி வாழைப்பழம் சாப்பிட்டு பனி சாப்பிட்டு கதைத்தார்கள். அங்கதானே அநேக முறை கதைகள் நடக்குது. கோப்பி கடை. அதன் மூலமாக அவர்களுடைய மனம் மாற்றப்பட்டு, தேவனுடைய ஜனத்தின் மனம் மாற்றப்பட்டு
இந்த முதலாம் புல்லட்டில் சொல்லப்பட்டுள்ள காரியங்கள் நடைபெற்றது. இப்ப அதுக்கு பிறகு என்ன நடந்தது? இரண்டாம் புல்லட்டை பாருங்கள். அவளுடைய விக்கிரகங்களை தாங்களும் வழிபட்டார். போலி தெய்வங்களுடைய பெருமதிகள், கொள்கைகள், நம்பிக்கைகளை விசுவாசித்த பிறகு அடுத்த ஸ்டெப் சரியான ஈஸி, மிகவும் சுலபம். அவர்களுடைய விக்கிரகங்களை தாங்களும் வழிபட ஆரம்பித்தார்கள். மூன்றாம் புல்லட்டில் சொல்லப்பட்டுள்ளது, அது இஸ்ரவேலருக்கு கண்ணியாகியது. இட் பிகேம் அ ட்ராப். இட் பிகேம் அ ட்ராப். அதன் மூலமாக தேவ கோபாக்கினை தேவ மக்கள் மேல் வந்தது. 37ஆம் 38ஆம் வசனத்தின்படி இப்ப பாருங்கள், இதெல்லாம் நம்ப முடியாத காரியங்கள், ஆனா நடந்தது. இஸ்ரவேல் மக்களின் சரித்திரத்தில் நடைபெற்ற சம்பவங்கள். தங்கள் பிள்ளைகளை பேய்களுக்கு, கானானிய விக்கிரகங்களுக்கு பலியிட்டார்கள். இதுதான் உச்சகட்டம். இதுதான் பாவத்தின் உச்சகட்டம். உங்களுடைய சொந்த பிள்ளைகளை இந்த போலி தெய்வங்களுக்கு பலியலாக பலியிடுவது. நான் இதை விவரித்து சொல்ல போனால் நீங்க எல்லாம் நடுங்க ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட மோசமான செயல்கள். குற்றம் இல்லாத இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த பிள்ளைகள் அல அல கத்துற நேரத்துல இந்த பெற்றோர் அதற்கு செவி கொடுக்காமல் தங்கள் பிள்ளைகளை பலியிட்டார்கள். பாவத்தின் உச்சகட்டம். பாவத்தின் உச்சகட்டம். அதனால் சங்கீதக்காரன் சொல்றார், குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்பட்டது, நாடு சிந்தப்பட்ட இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. சிந்தப்பட்ட இந்த அப்பாவி குழந்தைகளின் இரத்தம் அந்த நாட்டை தீட்டுப்படுத்தியது. அந்த இரத்தம் ஆண்டவரை நோக்கி கேள்விகள் கேட்க ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட மோசமான நிலைமைக்கு பிதாக்கள் தள்ளப்பட்டார்கள். பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். இந்த கட்டத்திலிருந்து திரும்பி வர முடியாது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இந்த வசனங்கள் உங்களுக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள். இந்த அந்நிய ஜாதிகளோடு, மக்களோடு நாங்கள் எந்த விதத்திலும் ஒரு ஆழமான உறவுக்குள் செல்ல முடியாது. இந்த வசனங்களை நீங்கள் நன்றாக தெரிந்திருந்த பொழுதிலும் ஒரு முறை வாசிப்பது நல்லதென்று நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 6:14 வாசிப்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் என்ன? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாலுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, ஆண்டவர் சொல்றார், அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்களும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. உங்கள் அடையாளத்தை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் யாருக்கு சொந்தம்? ஜீவன் உள்ள தேவனுக்கு சொந்தம். நீங்கள் அவருடைய ஆலயம். அப்படி என்றால் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இந்த ஆண்டவர் அறியாத மக்களோடு? அவங்களோட ஏன் நீங்க பிசினஸ்குள்ள போறீங்க? ஏன் நீங்க அவங்களுடைய பிள்ளைகளை திருமணம் செய்றீங்க? இது தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகள். 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 இங்கே கனடாவில் நாங்கள் காண்கிற ஒரு காரியம் மிக துக்கமாக, ஒரு கிறிஸ்தவ பிள்ளை ஒரு ஆண்டவரை அறியாத இன்னும் ஒரு மத பிள்ளையோடு திருமணம் செய்கிறார்கள். 2 இடங்களில் ஆராதனைகள் நடக்குது. ஒன்று சர்ச்சில், மற்றது அந்த மற்ற மதத்தின் ஆலயத்தில். சோ இதில் ஈடுபட்டிருக்கும் போதகர்கள், எவ்வளவு துக்கமான காரியம், கண்ணீர் சிந்த வேண்டிய காரியங்கள். அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எல்லாரையும் பிரியப்படுத்த, எல்லாரையும் பிரியப்படுத்த. இதை ஒரு வார்த்தையில சொல்ல போனால், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அதே 2 கொரிந்தியர் 6:17. ஆனபடியால்
நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் அர்த்தம் என்ன? அவர்களை விட்டு நாங்கள் பிரிந்து போக வேண்டும், கனெக்ஷனை துண்டிக்க வேண்டும், கனெக்ஷனை துண்டிக்க வேண்டும். அசுத்தமானதை தொடாதிருங்கள். மற்றவர்கள் ஈடுபடும் காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பானது, அசுத்தமானது. அதில் ஈடுபட வேண்டாம். பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் என்பதை மறக்க வேண்டாம். அப்போது அப்படி நாங்கள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால், 18ஆம் வசனம், அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியலுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது என்று சொன்னால் எப்போது? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொள்வார். அவர் எங்கள் பரமபிதா, நாங்கள் அவருடைய பிள்ளைகள். அவர் எங்களுக்காக வைத்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்போம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டுள்ள சத்தியங்கள் எல்லாம் ஒன்று, வித்தியாசமே இல்லை. இப்ப அடுத்த ஸ்லைடில் 18ஆம் பாவம், அவர்கள் கிரியைகளினால் அசுத்தமாக்கப்பட்டார்கள். 39ஆம் வசனத்தில் ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது எங்கள் பிதாக்களை குறித்து. கர்த்தரை நேசிக்காமல் அவருடன் வைத்த உடன்படிக்கையை மீறி போலி தெய்வங்களை நேசிக்க ஆரம்பிப்பது. இது ஒரு திருமண உறவுக்கு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். திருமண உறவில் ஒரு கணவன் இன்னும் ஒரு பெண் மேல் தன் கவனத்தை செலுத்தி அந்த பெண்ணை நேசிக்க ஆரம்பித்து ஏதோ ஒரு கட்டத்தில் டிவோர்ஸ் எடுத்து அந்த பெண்ணை திருமணம் செய்வது, அது எவ்வளோ முறை நடந்திருக்கு. அதை ஆவிக்குரிய முறையில் பார்க்க போனால், எங்கள் தேவனை நாங்கள் நேசிக்காமல் ஒரு போலி தெய்வத்தின் மேல் எங்கள் கண்களை வைத்து அந்த போலி தெய்வத்தினால் கவரப்பட்டு அந்த போலி தெய்வத்தோடு ஒரு உறவுக்குள் சென்று எங்கள் தேவனை முழுமையாக நாங்கள் மறந்து ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபடுவது, ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி. 19ஆம் பாவம், மெய் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்யும் நோக்கம் கொண்டு தொடர்ச்சியாக கலகம் செய்து தாழ்த்தப்பட்டார்கள். 43ஆம் வசனம். நாங்கள் ஏற்கனவே 7ஆம் வசனத்தில் பார்த்தோம், அவர்கள் கலகம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் 43ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? தொடர்ச்சியாக கலகம் செய்வது. தொடர்ச்சியாக கலகம் செய்து அந்த மனப்பான்மையோடு செயல்பட்டு ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை தாழ்த்தினார், அவர்களை வெட்கப்படுத்தினார். ஆண்டவர் அவர்களை வெட்கப்படுத்தினார். எங்கள் பிதாக்களுடைய சரித்திரம் ஒரு துக்கமான சோக சரித்திரம். 105ஆம் சங்கீதத்தில் வெற்றிகள் இருந்துச்சு. ஆனால் 106ஆம் வசனத்தில் 19 பாவங்கள் பட்டியல் போடப்பட்டுள்ளது. கடைசியாக நீங்கள் சங்கீதம் 106 எப்பொழுது ஒரு செய்தியை கேட்டீர்கள்? அங்க எல்லாம் சங்கீதம் 23, 23, 23 என்று தானே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன் சங்கீதம் 106 யாரும் பிரசங்கம் செய்ய மாட்டார்கள்? பாவத்தை சுட்டி காட்ட விருப்பமில்லை. பாவத்தை சுட்டி காட்டினா என்ன நடக்கும்? ஐயோ, எங்கட சபையை விட்டு அடுத்த சபைக்கு ஓடி விடுவானே, அது ஆசீர்வாத சபையே, அங்க ஓடி விடுவானே. சோ பாவத்தை பற்றி கதைக்கவே மாட்டோம். கீழ்ப்படியாமையை குறித்து நாங்கள் கதைக்கவே மாட்டோம். எது சரி எது பிழை என்பதை நாங்கள் சுட்டி காட்ட மாட்டோம். உணர்ச்சிகளை தூண்டிவிடும் ஆராதனைகளில் ஈடுபடுகிறோம். அதனால் தான் எங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை சரியான ஒரு கீழ் நோக்கிய திசையில் பிரயாணித்துக் கொண்டிருக்கு. கீழ் நோக்கிய திசையில் பிரயாணித்துக் கொண்டிருக்கு. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால், இப்பொழுது நான் என்னை ஐ எம் மேக்கிங் மை செல்ஃப் வெரி வல்னரபிள். ஆங்கிலத்தில் அது ஒரு அழகான வார்த்தை. ஐ எம் மேக்கிங் மை செல்ஃப் வல்னரபிள். சரி போதர், இப்ப நீங்க
இந்த பிதாக்களின் பாவத்தை பற்றி எல்லாம் அடுத்து சொன்னீங்க. உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. உங்களை பாராட்டுகிறேன், நீங்கள் அந்த கேள்வியை கேட்டபடியா. என் தனிப்பட்ட பாவ பட்டியல். நான் 10 தான் கொடுக்க போகிறேன். ஏனென்றால் அதுக்கு மேல சொல்ல போனால் நீங்க எல்லாம் அப்படியே மயங்கி விழ போறீங்க. இதை இன்னொரு விதத்துல சொல்ல போனால், என் வாழ்க்கையின் குப்பை என்ன? என் வாழ்க்கையின் குப்பை என்ன? எனக்கு செவி கொடுக்கும் எல்லா ஊழியக்காரருக்கும் நான் கொடுக்கும் சவால் அது. முதல், உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் குப்பையை அடையாளம் கண்டு கொண்டு உங்களுடைய மக்களை பார்த்து சொல்லுங்க, சரி, உங்களோட பாவ பட்டியலை நீங்கள் தயார் செய்ய முடியுமா? உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற குப்பை என்ன? அதனால் தான் ஒரு குப்பையின் படத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம் உங்கள் கவனத்துக்காக. இந்த 10 நான் சொல்வதற்கு முன்பு 2 வசனங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன். இதை மாடர்ன் டிரான்ஸ்லேஷனில் இருந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். நாங்கள் பாவம் அற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்வோமேயானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம், உண்மை நமக்குள் இல்லை. எவ்வளவு பயங்கர வார்த்தைகள். நான் ஒரு பாவி இல்லப்பா, நான் பரிசுத்தவான். பாருங்கள், இன்று நாங்கள் எங்களுக்காக கொடுக்கும் பட்டங்கள், எங்களுக்காக நாங்கள் கொடுக்கும் பட்டங்கள். ஆனால் இந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்கு? நாங்க எல்லாம் பாவிகள். ஏன் நாங்கள் அந்த பாவத்தை குறித்து எடுத்து சொல்ல மாட்டோம்? பிரசங்கி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 20 எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஒருபோதும் பாவம் செய்யாமல் சரியானதையே செய்கிற நேர்மையான மனிதன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஒருவனும் இல்லை என்ற வார்த்தையை சிவப்புல போட்டிருக்கிறோம். அது உங்களை உள்ளடக்கும், என்னை உள்ளடக்கும். ஒருபோதும் பாவம் செய்யாமல் சரியானதையே செய்கிற நேர்மையான மனிதன் பூமியில் ஒருவனும் இல்லை. நாங்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருப்பது உண்மை, இயேசுவின் இரத்தத்தால். ஆனால் எங்கள் பாவ சுபாவம் எங்களை விட்டு நீங்கவில்லை. அதை மறந்துவிட வேண்டாம். சரியான சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த பாவ சுபாவம் ஒரு பாம்பை போல், ஒரு விஷப்பாம்பை போல் அது தன் தலையை தூக்கி கொத்த ஆரம்பிக்கும். நான் திருமணம் செய்யும் பொழுது 1981ஆம் ஆண்டில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரசங்கம், இதை நான் மறக்கவே மாட்டேன். அந்த போதர் சொன்னார், எங்கள் 2 பேரையும் பார்த்து, உங்கள் 2 பேருடைய உள்ளத்துக்குள்ளும் ஒரு பாம்பு நல்லா தூங்கி கொண்டிருக்கு. எந்த காரணத்துக்காகவும் அந்த பாம்பை நீங்க தூண்டிவிடக் கூடாது. அதை நீங்கள் தூண்டிவிட்டா அது சீரென்று பாய்ந்தெலும்பி கொத்த ஆரம்பிக்கும். அதை எப்படி மறக்கிறது? அவர் வேற என்ன சொன்னார் எனக்கு ஒண்ணுமே ஞாபகத்துல இல்லை. அந்த காலத்துல நாங்க ரெக்கார்ட் பண்றது இல்லை, அந்த வசதிகள் இருக்க இல்லை. ஆனா அந்த உதாரணத்தை நான் மறக்கவே இல்லை. உன் உள்ளத்துல தூங்கி கொண்டிருக்கிற அந்த பாம்பை நீ தூண்டி விடாது. அது சீறி எழும்பி உன்னை கொத்த ஆரம்பிக்கும், மற்றவர்களை கொத்த ஆரம்பிக்கும். சோ இந்த 2 வசனங்களின் அடிப்படையில் நான் என்னை குறித்து I'm making myself very vulnerable. நான் முதல் இதெல்லாம் சுட்டி காட்டவா என்று கூட கொஞ்சம் நாம் தயக்கம் காட்டினேன். ஆனா இல்ல, ஒரு முழு அதிகாரமே சொல்லப்பட்டிருக்கே பிதாக்களின் பாவங்கள், அப்ப நான் ஏன் என் பாவங்களை குறித்து சுட்டி காட்டுவதில் தவறில்லை என்று இப்ப அடுத்த ஸ்லைடில் நீங்க பார்க்க போறீங்க. இது என்னுடைய தனிப்பட்ட பாவ பட்டியல். 10ஓடு நின்று விட்டேன். 10க்கு மேல சொல்லியிருந்தா நீங்க எல்லாம் மயங்கி கீழே விழ போறீங்க. முதலாவது ஆவிக்குரிய பெருமை. சாதாரண பெருமை அல்ல. எல்லாருக்கும் பெருமை இருக்கு. குடும்ப பெருமை இருக்கு, கல்வி பெருமை இருக்கு, ஊர் பெருமை இருக்கு, இப்படி எல்லாம் பெருமை எல்லாருக்கும் இருக்கு. இது ஆவிக்குரிய பெருமை, பொல்லாத பெருமை. மற்றவங்களையும் பார்க்க எனக்கு அறிவு கூட. அதுவும் மற்றவங்க எனக்கு அதை சொல்லும் பொழுது, இன்னைக்கு காலையில கூட ஒருவர் எனக்கு சொன்னார், அது உங்களுக்கு எப்படி இந்த அறிவு எல்லாம் வருது, எங்க இருந்து வருது, இப்படி நீங்க
வேதத்தை கற்றுக் கொடுக்குறீங்களே என்றெல்லாம் எனக்கு வந்து சொல்ல சொல்ல என்னுடைய தலை வீங்க ஆரம்பிக்கிறது. ஸோ அதனால தான் நான் விசேஷமா ஞாயிற்றுக்கிழமையில தேங்காய் எண்ணெயை பூசித்தான் நான் ஆலயத்துக்கு போவேன் தலையில். அந்த வீங்கிய தலை வர்ற நேரத்தில் அதை கூல் டவுன் பண்ணும். அதை நான் நகைச்சுவையா சொல்றேன், அதை சீரியஸா எடுக்க வேணாம். ஆனா உண்மையா நான் ஞாயிற்றுக்கிழமையில கோகோனட் ஆயில் போடுறது கூல் டவுன். மக்கள் எங்களுடைய அந்த பெருமையை தூண்டி விடுவாங்க சொல்ற வார்த்தைகள் மூலமா. இரண்டாம் பாவம், என்னுடைய இரண்டாம் பாவம் சரீர மன சோம்பேறித்தனம். சரீர சோம்பேறித்தனம். இந்த சரீரம் இப்ப அநேக முறை சொல்றது தூங்கு தூங்கு தூங்கு. என்னுடைய மனது சொல்லுது, ஏன் இப்படி நீ நேரம் எடுத்து மணித்தியால கணக்கு செலவழித்து பாடங்களை தயார் செய்கிறா, எவ்வளவு பேர் தான் வாராங்க. நீ இவ்வளவு அழைப்பு அனுப்பியும் ஒவ்வொரு வாரமும் நீ இமெயில் அனுப்புறா, வாட்ஸ்அப்ல போடுறா, எவ்வளவு பேர் தான் வாராங்க. ஏன் நீ உண்ட நேரத்தை வீணாக்குறா? ஒரு எம்ஜிஆர் படத்தை பார் என்று பிசாசின் குரல் என்ற காதுல ஒலித்து கொண்டே இருக்கும். இது எனக்கு ஒரு பெரிய சவால். சரீர சோம்பேறித்தனம். இன்னும் கொஞ்சம் தூங்கலாமே. இப்போ உனக்கு வயது 72. இப்ப நீ தூங்க வேண்டிய வயது, மேலதிகமா தூங்க வேண்டிய வயது. மன சோம்பேறித்தனம். ஏன் வேதத்தை இவ்வளவு ஆழமா நீ படிக்கிறா? ஏன் வேதத்தை நீ இப்படி மனப்பாடம் செய்கிறா, தியானிக்கிறா? எவ்வளவு பேர் தான் வாராங்க? மன சோம்பேறித்தனம். மூன்றாவது வந்து எரிச்சல். எரிச்சலும் பொறாமையும் ரெண்டும் ஒன்றாக செயல்படும் காரியங்கள். எரிச்சல், பொறாமை. மற்றவர்களை பார்த்து அவர்களுடைய திறன்களை பார்த்து ஐயோ எனக்கு அது இல்லையே என்று சொல்லி எரிச்சல் படுவது, பொறாமைப்படுவது. அவர்களுக்கு இருக்கிற வளங்கள் எனக்கு இல்லையே என்று எரிச்சல் படுவது, பொறாமைப்படுவது. இதெல்லாம் ரகசிய பாவங்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் வெளிப்படையாக நாங்க காண முடியாது. இதெல்லாம் ரகசிய பாவங்கள். அதுதான் இந்த பாவ பட்டியலை இன்னும் மோசமாக்குது. வெளிப்படையான பாவங்கள் எல்லாம் மற்றவங்க வந்து டக்குன்னு சுட்டி காட்டுவாங்க, அடே உனக்கு இந்த பாவம் இருக்கண்டு. ரகசிய பாவங்கள் இருக்கும்போது யார் வந்து சுட்டி காட்ட போறா? உங்களோட மனைவியை தவிர, உங்களுடைய மனைவியை தவிர யார் வந்து இந்த பாவங்களை சுட்டி காட்ட போறா? ஐந்தாவது பாவ இச்சைகள். சாதாரண இச்சை நல்ல வார்த்தை. பாவ இச்சைகள். கிழட்டு வயதிலும் பாவ இச்சைகள் செயல்பட்டு கொண்டே இருக்கு. நான் ஒரு காலத்துல முட்டாள்தனமாக நினைச்சேன், வயது போக போக இந்த பாவ இச்சைகள் எல்லாம் அப்படியே ஒளிந்து போகும். ஒளிந்து போகாது, அது இன்னும் இருக்கு. பாவ இச்சைகள், அதோட போராடி கொண்டிருக்கணும். ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கணும் பாவ இச்சைகள். ஆறாவது அரைக்குறையான கீழ்ப்படிதல். கீழ்ப்படுகிறேன், அரைக்குறையா, முழுமையாக அல்ல. இட்ஸ் நாட் கம்ப்ளீட் டோட்டல் ஒபீடியன்ஸ். இட் இஸ் ஹாஃப் ஹார்ட்டட் இன்கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ். இந்த விஷயத்தில் எவ்வளோ ஒரு பெரிய சோதனை தானே. முழுமையா ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது, முழுமையான அர்ப்பணிப்பு என்னிடத்தில் இல்லையே. அதை குறித்து நான் மிகவும் கவலைப்படுகிறேன். முழுமையான அர்ப்பணிப்பு என்னிடத்தில் இல்லை. முழுமையான கீழ்ப்படிதல் என்னிடத்தில் இல்லை. ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் வித்து ஏழைகளுக்கு கொடு. அப்படி நான் செய்கிறேனா? இல்லையே. நீங்க செய்தீங்களா? இல்லையே. பர்னபா தன்னிடத்தில் இருந்த நிலத்தை எல்லாம் வித்து சபைக்கு அதை காணிக்கையாக கொடுத்தான். நாங்க அதை செய்யறோமா? இல்லையே. அதுதான் அரைக்குறையான கீழ்ப்படிதல். ஏழாவது, இதை குறித்து நாங்கள் பார்த்தோம், அவசரப்படுதல். பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு தீர்மானங்களை எடுப்பது, அவசரப்பட்டு காரியங்களில் ஈடுபடுவது. நாங்க சில நேரம் சும்மா சொல்றோம், இதை குறித்து கொஞ்சம் ஜெபிக்க வேணும் என்று. ஆனா உண்மையா நாங்க ஜெபிக்கிறதா? இல்லையே.
என்னை பொறுத்தவரையில் அது 100% உண்மை இல்லை. நான் அவசரப்பட்டு அவசரப்பட்டு செயல்பட்ட சமயங்கள் அநேகம். சோ அவசரப்படுதல் பொறுமை இல்லை. சிந்தனை செய்யாமல் ஓம் என்று சொல்வது. 8வது நியாயம் தீர்த்தல். அதுவும் வெளியரங்கமாக பார்வைக்கு தென்படும் காரியங்களை மனதில் வச்சு நியாயம் தீர்ப்பது. ஜட்ஜிங் பை அவுட்வர்ட் அப்பியரன்ஸ். நாங்க எல்லாரும் நியாயம் தீர்க்க வேணும். அது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நியாயம் தீர்க்க வேணும் சரியான விதத்தில், வெளி தோற்றத்தை வைத்தல்ல. ஒருவருடைய உண்மையான உள் நிலைமையை அறிந்து அதன்படி நியாயம் தீர்ப்பது. இதுவும் எனக்கு ஒரு பெரிய சவால், நியாயம் தீர்த்தல். 9வது முறுமுறுத்தல். இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனால் நன்றி செலுத்துதல் குறைவு. நன்றி செலுத்துகிறேன், ஆனா அது போதாது, குறைவு. சோ நாங்கள் நன்றி செலுத்தாமல் போனால் என்ன நடக்கும்? முறுமுறுக்க ஆரம்பிப்போம். ஐயோ இன்னைக்கு மழை பெய்யுதே, ஏன் மழை பெய்யுது? இன்னைக்கு இது இல்லையே, அது இல்லையே. முறுமுறுத்தல். 10வது குறை சொல்லுதல், புறங்கூறுதல். குறை சொல்லுதல் என்றால் ஒருவருடைய நற்பண்புகளை பார்க்காமல் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் பிளவீனங்களை பார்த்து அதை மையப்படுத்தி, அதை மேன்மைப்படுத்தி, அதை பற்றி சிந்தித்து, அதை பற்றி கதைப்பது. முதல் நல்ல காரியங்களை நாங்க சுட்டி காட்ட வேண்டும் தானே. ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கும் நல்ல காரியங்களை சுட்டி காட்ட வேண்டும். அப்ப எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்கப்படும் அவர்களுடைய பிளவீனங்களை குறித்து கதைப்பதற்கு. ஆனால் முதல் நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிளவீனங்களை அடையாளம் கண்டு கொண்டு அதை நான் சரிப்படுத்திய பிறகுதான் எனக்கு உரிமை இருக்கு மற்றவங்களுடைய பிளவீனங்களை குறை சொல்ல. குறை சொல்லுதல் மிக 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 சுலபம், மிக 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 சுலபம். புறங்கூறுதல் என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் சரியான வார்த்தை என்று காசிப். யாரோ எதையோ சொன்னாங்க, அதை நான் இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்வது. அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நான் அதுக்கு கூட்டுறது, இன்னும் 1-2 காரியங்களை கூட்டி சொல்லுவேன். அப்ப அது கடைசியில இன்னும் 10 பேருக்கு போகும்போது நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, எவ்வளவு கூட்டல் ஏற்பட்டிருக்கும். இது ஒரு சவால். அதனால்தான் ஊழியக்காரர் என்ற முறையில் கீப் எவ்ரிதிங் இன் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு சொல்லப்பட்டதை மனைவிக்கு கூட சொல்ல வேணாம். ஏனென்றா மனைவி அவங்க தங்களை அறியாமல் போன் எடுத்து இன்னும் ஒருவருக்கு சொல்லிவிடலாம். அதை தவிர்ப்பதற்கு மனைவிக்கு கூட சொல்லக்கூடாது. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கும் காரியம். யாரோ நம்பிக்கையோடு வந்து உங்களுக்கு எதையோ சொன்னாங்க. சமீபத்தில் ஒரு காரியம் நடந்தது, அதை 1-2 பேருக்கு எடுத்து சொல்ல நான் சரியா ஆவலா இருந்தேன். இது ஒரு நல்ல காரியம், இது ஒரு கெட்ட காரியம் இல்லை, ஒரு நல்ல காரியம். ஆனால் நான் இல்ல, கொஞ்சம் பொறுத்திருப்போம், இதை உடனடியா சொல்லக்கூடாது, யாருக்கும் சொல்லக்கூடாது, இதை நான் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய நேரம் வரும் வரைக்கும் பொறுமை காப்போம். நான் எனக்கு சொல்லிக்கொண்ட ஒரு காரியம், there are a lot of secrets that will die with me. அநேக ரகசியங்கள் இருக்கு, அந்த ரகசியங்கள் என்னோடு, என்னுடைய மரணத்தோடு அதெல்லாம் புதைக்கப்படும். அது ஒருபோதும் வெளிப்படுத்தப்படாது, அப்படிப்பட்ட அநேக ரகசியங்கள் இருக்கு. and they are going to die with me. அதை நான் ஒரு புத்தகத்தில் கூட எழுதவில்லை, என்னுடைய மகனுக்கு கூட சொல்லவில்லை. அப்படி செயல்படுவது மிக நல்லது. There are secrets that must die with me. ரகசியங்கள் இருக்கு, அது என்னோடு மறிக்க வேண்டும். இது என்னுடைய பாவ பட்டியல். 10க்கும் மேல இருக்கு. நாங்க நேர்மையா செயல்பட வேணும் தானே. ஏன் பொய் சொல்வான்? யாரை நாங்க ஏமாற்றோம்? இப்ப உங்களில் சிலர் சொல்லலாம், ஐயோ
பாஸ்டர், எனக்கு இப்படியெல்லாம் பாவங்கள் இல்லையே, ஒன்றென்று இருக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி 10 இல்லையே, உங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். நல்லது, ஆமேன். ஆனா நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டா? உங்களோட மனைவி கிட்ட போய் கேளுங்க. என்னிடம், நான் தான் இந்த பெரிய ஊழியக்காரன், என்னிடம் இருக்கும் குறைகள் எடுத்து சொல்லம்மா, என்னிடம் இருக்கும் பாவங்கள் எடுத்து சொல்லு. 1 மணித்தியாலம் அவர்கள் கதைக்க ஆரம்பிப்பார்கள், மூச்சு எடுக்காமல். இப்ப நீங்க சொல்வீங்க, ஏன் இப்படி நீங்க கதைக்கிறீங்கன்னு. ஏன் தெரியுமா? இதை நான் செய்தேன் ஒரு முறை. லங்கா பைபிள் காலேஜில் 5 நாள் நான் ஒரு மொடியூல் என்று சொல்வாங்க, அதை நடக்கும் பொழுது 32 போதகர்கள் வந்திருந்தார்கள், அருமையான போதகர்கள். இதை நாங்கள் ஒரு சவாலாக செய்தோம். நான் ஒரு நாள் அவர்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட், உங்களோட மனைவி கிட்ட போய் கேளுங்க உங்களோட பலவீனங்களை குறித்து, குறிப்பு புத்தகத்தில் எல்லாத்தையும் எழுதணும். மனைவியோடு முடித்த பிறகு பிள்ளைகளோடு ஒவ்வொன்றாக கதைத்து எல்லாத்தையும் எழுதி அடுத்த நாள் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த நாள் வரும்போது பயங்கர மௌனம், எல்லாரும் ஒருவரை பார்க்குறாங்க. அப்போ ஆரம்பத்தில் நான் சொன்னேன், ஜெபித்த பிறகு சொன்னேன், நான் கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டை நீங்க செய்தீங்களா? மனைவியோட கதைச்சிங்களா, பிள்ளைகளோட கதைச்சிங்களா? திரும்ப எல்லாரும் ஒருவரை பார்க்க ஆரம்பித்தார்கள். இப்ப என்ன செய்யறது? ஒரு மூத்த போதகர், மிகவும் கணம் பொருந்திய ஒரு மூத்த போதகர் அழுகையோடு முன்னுக்கு வந்து என் பக்கத்தில் நின்று அவருடைய குறிப்பு புத்தகத்தை திறந்து அதில் எவ்வளவோ காரியங்கள் எழுதப்பட்டிருந்தது. சில இடங்கள்ல சிவப்பு நிற பேனாவினால் அவர் நட்சத்திரங்களை போட்டிருந்தார். அந்த பக்கங்களை பார்க்கும் பொழுது எவ்வளவோ கண்ணீர் சிந்தப்பட்டிருந்ததையும் நான் அவதானித்தேன். அப்போ நான் கேட்டேன், ஐயா நீங்க இதெல்லாம் வாசிக்க அவசியம் இல்லை, ஏன் நீங்க சிவப்பு நிற நட்சத்திரங்களை போட்டிருக்கிறீங்க? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இவற்றை நான் உடனடியாக சரிப்படுத்த வேண்டும், இவற்றை நான் உடனடியாக சரிப்படுத்த வேண்டும் என்று அழ ஆரம்பித்தார். இந்த என்ன இந்த ரிவைவல் என்று சொல்றோம், ரிவைவல், அதுக்கு தமிழ் வார்த்தை உயிர்ப்பித்தலா, புதுப்பித்தல், உயிர்ப்பித்தல் என்று சொல்றோம். ஸோ நாங்க பொதுவாக ரிவைவல் என்று சொல்றது எப்பொழுது ஏதோ ஒரு அற்புதம் நடந்துச்சு, ரிவைவல் வந்துட்டு. இல்லப்பா, அது இல்லை ரிவைவல். மனம் நொந்து மனம் நொறுங்குண்ட நிலைமையில் நாங்கள் எங்கள் பாவங்களை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கை செய்யும் பொழுது தட் இஸ் ட்ரூ ரிவைவல். அதை நான் இன்னும் பார்க்க இல்லை, எங்கேயும் நான் இன்னும் பார்க்க இல்லை, உண்மையா நான் பார்க்க இல்லை. ஸோ அந்த போதகர் முடிச்ச பிறகு மற்றவர்கள் துணிவோடு முன்னுக்கு வந்து தாங்கள் எழுதிய காரியங்களை காட்டினார்கள். உண்மையாகவே நான் இலங்கையில் நடத்திய எல்லா கூட்டங்களிலும் எவ்வளவோ வருஷ காலமாக இலங்கைக்கு போயிருக்கிறேன். அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். 5 நாட்கள் லங்கா பைபிள் காலேஜில் நாங்கள் எந்த புத்தகத்தில் தெரியுமா பாடத்தை செய்தோம்? உன்னத பாட்டு புத்தகத்தில் இருந்து 5 நாட்கள். அந்த நாள் எப்படி நான் மறக்க முடியும்? ஒரு மூத்த போதகர் முன்னுக்கு வந்து மனம் நொந்து அழுது தன் பலவீனங்களை சுட்டி காட்டினார். சிவப்பு நிற பேனாவினால் உடனடியாக திருத்த வேண்டிய காரியங்கள். இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கிற சவால் இறுதியாக, இது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கும் ஒரு ரகசிய காரியம். உங்கள் 10 பலவீனங்கள், பாவங்களை பட்டியல் போட முடியுமா? சங்கீதம் 106 அடிப்படையில், நான் சொன்னபடியால் அல்ல, சங்கீதம் 106 பிதாக்களின் பாவங்கள் பட்டியல் போடப்பட்டிருக்கு நிரந்தரமாக. நீங்கள் துணிவோடு, நேர்மையோடு, தாழ்மையோடு இதை செய்ய முடியுமா? இதை நீங்கள் எனக்கு காண்பிக்க அவசியம் இல்லை, வேறு யாருக்கும் காண்பிக்க அவசியம் இல்லை. இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் உள்ள காரியம். நான் என்னுடைய 10 ஏன் எடுத்து காட்டினேன்? ஒரு முன்மாதிரியாக நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு. முன்மாதிரியாக நான் நடக்க வேண்டுமே, அந்த நோக்கத்துக்காக. நீங்க இதை செய்து
பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் வரப்போகிற ஆசீர்வாதங்கள், உங்கள் சபையில் நடக்க போகிற ஆசீர்வாதங்கள். அநேகர் சொல்ல போறாங்க, கடைசியாக நாங்க ஒரு நேர்மையான ஊழியக்காரனை கண்டிருக்கிறோம். தன்னுடைய பாவங்களை எடுத்து சொல்றாரு. ஒரு மைக் எடுத்து உரத்த சத்தத்தோடு குளறி அழுது ஒரு பிளாட்ஃபார்ம் மேடையில ஒரு மூலையிலிருந்து மற்ற மூளைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஊழியக்காரன் அல்ல, நேர்மையாக தன்னுடைய வாழ்க்கையை குறித்து எங்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்றாரு. இது ஒரு தேவ மனிதனாகத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இதை யாராலும் செய்ய முடியாது. சங்கீதம் 106 நாங்கள் தேவ சித்தத்தின்படி அடுத்த வாரம் முடிப்போம், பகுதி 2. ஆனால் இன்றைய பாடம் ஒரு முக்கியமான பாடம் என்பதை நான் உணர்கிறேன். நாங்கள் இப்பொழுது ஜெபிப்போம். அதற்கு பிறகு நீங்கள் ஏதாவது கருத்து கேள்விகள் கேட்க விருப்பப்பட்டால் அதை கேட்க முடியும். இன்றைய பாடம் ஒரு கஷ்டமான பாடம் ஆண்டவரே. இந்த பாடத்தோடு நான் எவ்வளவு போராடினேன் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள், பிதாக்களின் பாவங்கள் பயங்கர பட்டியல் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஊழியக்காரராய் இருக்க அவசியம் இல்லை. ஆனால் நாங்களும் நேரம் எடுத்து தனிப்பட்ட முறையில் ஒரு பாவ பட்டியலை நாங்கள் தயார் செய்து, சில இடங்களில் சிவப்பு நிற பேனாவினால் நட்சத்திரங்களை போட்டு, இவற்றை நான் உடனடியாக திருத்த வேண்டும், இல்லாவிட்டால் என் ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற முடியாது என்ற முறையில் செயல்பட நீர் ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் உம்முடைய கிருபையை தாரும். Let this become a revival, Lord. இது ஒரு எழுப்புதல் நேரமாக அமையட்டும் ஆண்டவரே. இன்று எங்களோடு கலந்து கொண்ட எல்லா குடும்பங்களையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆச்சரியமாக இன்று நீர் 61 இணைப்புகளை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேகர் இதில் கலந்து கொண்டு உம்முடைய வேதத்தை படித்து அதன் மூலமாக உணர்த்தப்பட்டு திருத்தப்பட்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீர் விரும்பிய இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக எங்கள் மூலமாக நீர் செய்ய காத்திருக்கும் காரியங்கள். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென்.